மட்டுமே இருக்கும். அதான் கம்யூனிசம். அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறது தான் கம்யூனிசம். பசித்த மனிதன் இருக்கிற வரைக்கும், பசித்த மனுஷன் இந்த உலகத்தில் எப்போ வரைக்கும் இருக்கிறானோ அப்போ வரைக்கும் கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் இருக்கும். கனவு காணும் இதயம் இருக்கும் வரை. கனவுன்றது வந்து ஆசை இல்லை. ஆசை வேற, கனவு வேற. ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும், கனவுன்றது வேற, முற்றிலும் வேற. கனவுக்கு வேற வேற உள்ளடக்கம் தேவைப்படுது இல்லையா? அப்படி ஒரு கனவு, நீ எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுங்கிறது ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், தவறுகளே இருக்கக்கூடாது, அல்லது வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கனவு இல்லையா? கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கறை வந்து தன் மீது இருக்கும், தன்னுடைய குழந்தைகள் மீது இருக்கும், தன்னுடைய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது இருக்கும். அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்குல்ல, அதான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடுகிற ஒரு மனதினுடைய நீட்சி தான் இல்லையா? இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்து கம்யூனிசம் இருக்கும். அதுதான் கம்யூனிசம் நினைக்கிறேன். கம்யூனிசம் வந்து நிறைய பேர் வந்து காலேஜில் ரொம்ப